ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட்டுக்கு முன்னாடி அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம உள்ள டைவ் ஆக போற டாபிக் பேரு QT, which is nothing but quarterly theory. Sorry, theory spelling தப்பா. Quarterly theory. பேசிக்கா quarterly theory என்னன்னா you can divide everything by 4. ஓகேவா? இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்டர்? 4 குவார்டரா? Q1 Q2 Q3 Q4. ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரமா? வீக் 1 வீக் 2 வீக் 3 வீக் 4. ஒரு வாரத்துல எத்தனை ட்ரேடிங் டே இருக்கு? 5ன்னு சொல்லலாம். கரெக்டா? மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே. ஆனா அதுல இந்த ஃப்ரைடேவை நம்ம அவ்வளவா கணக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா அவனுக்குன்னு தனி பவர் இருக்கு. ஃப்ரைடேன்றவன் அவன் டோட்டலா டிஃப்ரெண்ட். அப்ப அவனை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 4. இப்ப அடுத்தது, ஒரு நாளோட டெய்லி கேண்டில 4 6 மணி நேரமா பிரிக்கலாமா? அதுதான் குவார்டர்லி தியரியோட லாஜிக். பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் QTனா என்னன்னா, ஒன்னு AMDX ஆர் XAMD. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மார்க்கெட் எப்படி ஆப்ரேட், மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற விதம், ஆப்ரேட்டிங் விதம்ன்றது விட மூவ் ஆகிற விதம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அக்யூமுலேஷன், அப்புறம் ஒரு மேனிபுலேஷன், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அகைன் இங்கேருந்து இந்த வர மூவுக்கு பேரு எய்தர், அதனாலதான் அதுக்கு பேர் எக்ஸ், எய்தர் இது ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மறுபடியும் மேல போகலாம், இல்ல டோட்டல் ரிவர்சலா இருக்கலாம். ஸோ இது நமக்கு தெரியாது. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அது அப்பதான் ஃப்ரேம் பண்ண முடியும். அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுவோம்? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் எக்ஸ். இப்படிதான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகும். பாத்திருக்கியா? அதனாலதான் நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே அந்த டோட்டல் சூப்ஸ்ல இருக்கும். என்னைக்காவது நோட் பண்ணிருக்கியா நம்ம ஏன் டோட்டல் சூப்பர் ட்ரேட் பண்றோம்னு? அந்த மேனிபுலேஷன் அந்த ஒரு இன்வாலிடேஷன். இப்ப நான் சொன்னேன், இங்க கொடுத்தா பிச்சுக்கிட்டு போயிடுவோம் டார்கெட்டுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டல் தான் இதுக்கு பேரு. டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டல் நம்ம ட்ரேட் பண்ற மூக்கு பேரு. ஒன்ஸ் அந்த லோல லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் ஆகி முடிச்சு அடுத்த நிமிஷம் அவன் பறக்க ஆரம்பிக்கணும். அப்படி எல்லாம் உன் ட்ரேட் ஃபெயில் ஆயிடும். சோ இதுதான் பேசிக்கா AMDX XAMD. இதை நம்ம எப்படி ப்ரோ பார்க்கலாம்? இப்ப அக்யூமுலேஷன்னா மார்க்கெட் இப்படி மட்டும் இருந்தாதான் அக்யூமுலேஷனா? கிடையாது. இப்ப ஒரு நாளோட டெய்லி கேண்டலோட ஓப்பனிங், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பனா அவன் இவ்வளவு தூரம் மேல போயிட்டு இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டு மறுபடியும் அதே பிரைஸ்லயே க்ளோஸ் ஆகணும்னா அதுக்கு பேருமே அக்யூமுலேஷன் தான். ஓப்பனிங் பிரைஸ் கிட்டே க்ளோஸ் ஆனாலும் அதுக்கு பேர் அக்யூமுலேஷன் தான். இப்ப இது பார்க்க எப்படி இருக்கும்? கேண்டில் ஸ்டிக் டைப்ல டோஜி சொல்லி கொடுத்தனா இப்படி இருக்கும், டோஜி மாதிரி அந்த டெய்லி கேண்டில். அப்ப இது என்ன மீன் பண்ணுது? காலையில ஓபன் பண்ணிருக்கானுங்க, வாங்கியிருக்கானுங்க, மறுபடியும் வித்திருக்கானுங்க, மறுபடியும் வாங்கியிருக்கானுங்க, ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன சொல்ல வருது? பையர்ஸும் செல்லர்ஸும் சரிக்கு சமமா தான் இருந்திருக்கானுங்க. நீங்க யாருமே டாமினேட் பண்ணல. ஓகேவா? இப்ப இந்த டோஜி மட்டும் தான் அக்யூமுலேஷன் ஆகுறோம்னா அப்படி கிடையாது. நம்ம நார்மலா பார்ப்போம்ல, ஒரு நாளோட டெய்லி கேண்டில் கூட அடுத்து ஒரு 2-3 நாள் மாட்டிக்கிட்டானா அதுவும் அக்யூமுலேஷன் கணக்கு எடுப்போம்ல. அதுவே அக்யூமுலேஷன். புரியுதா? இப்ப இந்த QT, இந்த நான் சொல்லிக் கொடுக்க போற SMT-க்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் பேசிக்கா QT-னா இதுதான். இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் இங்கதான் இன்னொரு கீ இம்பார்ட்டன்ட் திங், இதெல்லாம் தப்பா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யூரோ வந்து அக்யூமுலேஷன்ல இருப்பான், யூரோ வந்து AMDX இருப்பான், ஆனா GBP பார்த்தா XAMD இருப்பான். ரெண்டு பேரும் சிங்க்ல இருக்க மாட்டாங்க. பீப்புள்ஸ் என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஓகே அதான் இவன் SMT கொடுத்துட்டாத அப்ப யூரோ ஏ கிடையாது, இப்ப M இப்ப D ஆக போறான்னு நினைச்சுப்பாங்க. லைக் எப்படி சொல்றா, இப்ப வந்து யூரோ வந்து இப்ப அக்யூமுலேஷன்ல இருக்கான்ப்பா, டியூஸ்டே வந்து யூரோ வந்து மண்டேயோட லோ தூக்கல, ஆனா GBP தூக்கிட்டான். அப்ப என்ன வரும்? ஓகே SMT இருக்கு, அப்ப மண்டே வெட்னஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு யூரோ லாங் அடிப்பானுங்களா, எல்லாம் SMT ஒர்க் ஆகும்னு அப்படி வேலை செய்யாது. நீ எந்த பேரை பாக்குறியோ அவன் தான் உனக்கு மேனிபுலேஷன் கொடுக்கணும். அப்ப என்ன நடக்கும்? மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸ்ல என்ன நடக்கும்னா, உனக்கு மண்டேன்ற இந்த ஒரு நாளுக்குள்ள டியூஸ்டே யூரோல மாட்டிப்பான், ஆனா GBP யூரோட மண்டேயோட லோ தூக்கி இருப்பான். அப்ப என்ன நினைப்பாங்க மக்கள்லாம்? SMT நினைச்சு வெட்னஸ்டே லாங் அடிக்கலான்னு பார்ப்பாங்க. வெட்னஸ்டே வந்து இந்த லோ கட் அடிப்பான். அப்ப இது என்ன ப்ரொஃபைலா மாறிடும்? எக்ஸ் ஏ எம், அடுத்த நாள் என்ன ஆகும்? டி. அப்போ உனக்கு அடுத்த நாள் நீ வரும்போது உனக்கு இப்படி SMT இருக்கும். GBP டியூஸ்டேவோட லோ தூக்கி இருக்க மாட்டான், யூரோ டியூஸ்டேவோட லோ தூக்கி இருப்பான். புரியலன்னா தயவு செஞ்சு இங்கே கேளு. புரியுது.
எல்லாருக்கும் புரியுதா? ஆனா இது வந்து ஏஎம்டிஎக்ஸ் வந்து எல்லா குவார்டர்லயும் இருக்குதானா? லைக் வர ஹீரோவும் வர ஜிபிபி. வர 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 இப்ப அதுக்குள்ளதான் வர. அதே மாதிரி இது பேட்டர்ன் கிடையாது. இது எல்லா நாளும் ஒர்க் ஆகாது, எல்லா நாளும் வரவும் வராது. புரிஞ்சுதா? இதுதான், அதனாலதான் நம்ம இதை பிளைண்டா யூஸ் பண்ணாம இந்த இடத்துல நம்மளோட எஃப்இஜி இருந்து இப்படி ஒரு செட்டப் இருந்தா அட்ரா லாங் தேர்ஸ்டே முடிஞ்சு போச்சு. புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா தயக்காம கேளுங்க. ஏன்னா நான் அடுத்த டாபிக்ல மூவ் ஆகிறதுல தயவு செஞ்சு கேட்டுருங்க. ப்ரோ என்னன்னா இப்ப ஹீரோவும் ஜிபிபி கோர் ரிலேட்டட் தானே, ஆனா அது ஆமா, ஏஎம்டிஎக்ஸ் இது எக்ஸ்எம் ஏஎம்டி அந்த மாதிரி மாறி இருக்கும். மாறி அதுதான் நான் இப்ப மென்ஷன் பண்ணேன். நீ எந்த பேரை பாக்குறியோ அவந்துலதான் இந்த ஃபார்மேட் இருக்கணும். ஆப்போசிட்ல இருக்க பேர்ல இருக்குன்னா நீ கணக்கு எடுக்க கூடாது. இப்ப அததான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு மண்டே டியூஸ்டே வந்து ஜியூல வந்து மண்டேல தூக்கி இருப்பான், யூரோ தூக்கி இருக்க மாட்டான். அப்ப நீ என்ன கணக்கு எடுத்துப்ப? ஓகே, யூரோ ஜிபிபில வந்து ஏஎம்டிஎக்ஸ். அப்ப நீ என்ன பண்ணுவ? வெனஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்ப்ப ரெண்டு அசெட்லயும் மாட்டிப்ப. அங்கதான் நீ யூரோ பாக்குறனா யூரோல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு தான் பாக்கணும். ஜிபிபில இருக்குன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு யூரோ பார்க்க கூடாது. சோ இது புரிஞ்சா கைஸ்? இந்த டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ. ஒரே நிமிஷம், அது முன்னாடி டிபி கிட்ட போயிட்டானாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிபி கிட்ட போயிட்டான், செகண்ட் டிபி இது. ஓகே பார்க்கலாம். இப்ப இதை பார்த்தாச்சு. இப்ப அதை எப்படி ப்ரோ நான் பிரிக்கிறது? இந்த குவார்ட்டர்ஸை நான் எப்படி ப்ரோ பார்க்கறது அப்படின்னா, ஒண்ணு நீ மேனுவலா போடலாம். எப்படின்னா இந்த ஃபிப் டைம் ஜோனை நீங்க போனா இங்க ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை வச்சு இப்படி இழுத்து விட்டு அதோட செட்டிங் இதுதான் 0 1 2 3 4. அவ்வளவுதான் இதோட செட்டிங்ஸ். இதை பிரிச்சு விட்டோம்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஓகேவா? இதை நீ ஸ்பிளிட் பண்ற விதம் எப்படி இருக்கணும்னா 17 to 17 இருக்கக்கூடாது, 18 to 18 தான் இருக்கணும். ஏன்னா குவார்டர்லி தேரி எப்படி ஆப்ரேட் ஆகும்னா ஃபியூச்சர்ஸோட ஓப்பனிங் ரெஃபரன்ஸ் தான் குவார்டர்லி தேரி. ஃபியூச்சர்ஸ்ல யூரோ எப்போ ஓப்பன் ஆகும்? 18. ஃபியூச்சர்ஸ்ல கோல்டு எப்போ ஓப்பன் ஆகும்? 18. 18ஓட ரெஃபரன்ஸ் தான் இங்க ஒர்க் ஆகும். புரியுதா? ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இப்ப இதை எப்படி போடணும்னு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாரம் யூரோவோட ப்ரொஃபைல நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கிறேன். என் சார்ட்ல நடுவில் பாக்ஸ் பாக்ஸா தெரிஞ்சா ஸ்பிளிட் ஆயிருக்கா? இதுதான் அந்த குவார்டர்லி தேரியோட இண்டிகேட்டர். அதனாலதான் நான் லைவ் வரதுக்கு இதை ஆஃப் பண்றேன். இப்ப நான் மேனுவலா வரைஞ்சு காட்டுறேன். சண்டே 18, மண்டே 18 இப்படிதான் போடணும். சண்டே 18 டு மண்டே 18, மண்டே டு டியூஸ்டே, டியூஸ்டே டு வெனஸ்டே, வெனஸ்டே டு தேர்ஸ்டே. ஃப்ரைடே கணக்கு எடுக்க மாட்டோம் நம்ம. இப்ப இங்க பார்த்தா உனக்கு ஏதாவது ஏஎம்டிஎக்ஸ் மாதிரி இருக்கா? கிடையாது. இது ஃபுல்லா இது கிளாசிக் பை வீக். சொன்ன ஞாபகம் தான், கிளாசிக் பை வீக், கிளாசிக் செல் வீக்னு. வீக்லி ப்ரொஃபைல்ல இதுதான் பாரு. மண்டேல தூக்க மாட்டான், டியூஸ்டேல தூக்க மாட்டான், வெனஸ்டேல தூக்க மாட்டான், தேர்ஸ்டேல தூக்க மாட்டான். அப்படியே ஐ ஆஃப் த வீக் வச்சுட்டு இப்ப ஃப்ரைடே டிஜேஎஸ். இதுதான் டிஜேஎஸ். இப்ப இந்த எக்ஸாம்பிள் விட்டுரு. இப்ப நான் வேற எக்ஸாம்பிளுக்கு போறேன். ப்ரீவியஸ் வீக்குக்கு போறேன். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், அடுத்த நாள் அகைன் மேனிபுலேட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன். தெரியுதா? தெரியும். இதுதான் நான் சொன்னேன். ஓப்பன் ஆன பிரைஸ்லயே வந்து அன்னைக்கு நாள் க்ளோஸ் ஆயிருக்கானா? அடுத்த நாள் என்னது? மேனிபுலேஷன். அடுத்த நாள் நமக்கு என்ன இருந்தது? போன வாரம் ஜூலைல சிபிஐ இருந்ததா? சிபிஐ மேனிபுலேஷனா? அடுத்த நாள் என்ன பண்றான்? பிபிஐ வந்து அகைன் இந்த லோவை கட் அடிச்சு டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப இங்க பார்த்தா இங்க ஏதாவது எஸ்எம்டி இருந்ததா அன்னைக்கு? எஸ்எம்டி இல்ல, அதுக்கு அடுத்த நாள் தான் இருந்தது. அன்னைக்கு இல்ல எஸ்எம்டி. இது இந்த சினாரியோல இப்படி நடக்கும். நான் சொன்ன மாதிரி அது எல்லாமே அப்படியே உனக்கு அச்சு பிசுறா அதே ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஒன்னு ஒர்க் ஆகுதுன்னா அது எல்லா தடவையும் ஒர்க் ஆகக்கூடாது. எல்லா தடவையும் ஒர்க் ஆச்சுன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க.
இங்க பாரு எக்ஸ், இதுதான் எக்ஸ். நான் சொன்னல அந்த எக்ஸ்ன்ற ப்ரொஃபைல் ஒண்ணு ரீட்ரேஸ்மெண்டா இருக்கும் இல்ல ரிவர்சலா இருக்கும்னு. இது எக்ஸ். அடுத்த ப்ரொஃபைல் பாரு ஏ, ஓபன் ஆன பிரைஸ்ல இருந்து க்ளோஸ் ஆயிருக்கானா. அடுத்த நாள் என்ன எம், எங்க மேனிபுலேஷன் ப்ரீவியஸ்லியோட ஹைய கட் அடிச்சிருக்கானா இங்க. அப்படியே பாரு ஃபாலோட் பை டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதா இந்த ஒரு ஃபார்மட் எப்படி ஆப்ரேட் ஆகுது மார்க்கெட்லன்னு? இத நீ இப்படியும் போடலாம். இத வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சு போட்டா இதுக்கு பேர் வீக்லி சைக்கிள் வாங்க. ஓகேவா? சைக்கிள்ஸோட பேர் ஞாபகம் வச்சு, இதுக்கு பேர் வீக்லி சைக்கிள். இப்போ நான் மந்த்லி சைக்கிள் போட போறேன் அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு இந்த மாசம் எங்க ஓப்பன் ஆச்சு, இந்த மாசம் எங்க இதை கணக்குல எடுக்க மாட்டோம். இந்த மாசம் மட்டும் 5 வாரம் இருக்கும். அது ஏன்றது நான் உங்களுக்கு அடுத்த வேற ஒரு இதுல டாபிக்ல சொல்றேன். 17 இப்ப முதல் வாரம் என்ன பண்ணிருக்கான்? முதல் வாரம் என்ன பண்ணிருக்கான்? இந்த வாரம் என்ன பண்ணிருக்கான்? கீழே லோல இறக்கி மேனிபுலேஷன் பண்ணிருக்கானா ஜிபிபியோட? மூணாவது வாரம். அப்ப இந்த வாரம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? இதுதான் ஒன் ஷாட் ஒன் கில். ஒரே ப்ரொஃபைல். எவன் மண்டே லோ மண்டே என்ட்ரி எடுத்திருந்தானோ அவனோட டார்கெட் ஆச்சு. அதான் மனவேதனை. அதை நான் மறுபடியும் பேச விரும்பல. பட் யா டிஸ்ட்ரிபியூஷன் செத்தா வந்த இந்த வாரம் வந்த எல்லாமே பை 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 பை. ஏன் ஏ எம் டி. அப்ப இப்ப அடுத்த வாரம் என்ன ப்ரொஃபைல் வருது? எக்ஸ். எக்ஸ். அது ரிவர்சலா ரீட்ரேஸ் பண்றான்றது இன்னையோட டெய்லி க்ளோசிங்க தெரியும். புரியுதா அந்த ஒரு வீக்லி எப்படி அப்ரோச் பண்ணோன்னு? இப்ப இது வந்து இதுக்கு பேரு வீக்லி சைக்கிள். வீக்லிக்கு போடும்போது நான் வாரத்துல வச்சு போடுவேன். சரி, இதுக்கு பேர் மந்த்லி சைக்கிள். மந்த்லி போடும்போது நான் 4 hourல வச்சு போடுவேன். 1 hourல வச்சு போட்டா என்னது வீக்லி சைக்கிள். இப்ப அதே இது நீ டெய்லிக்குமே போடலாம். டெய்லிக்கு என்ன பண்ணோம்? M15. அதே மாதிரி இன்னொரு டெய்லி ஓப்பனிங்க 18 to 0 GMT ஃபர்ஸ்ட் சைக்கிள். அதாவது நான் சொன்னல ஒரு நாள் 6 மணி நேரம், மொதல் 6 மணி நேரம், ரெண்டாவது 6 மணி நேரம், மூணாவது 6 மணி நேரம், நாலாவது 6 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நேத்தோட வந்து காமிச்சா கிளீனா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் சைக்கிள் என்ன? ஏ. அடுத்த சைக்கிள் 2 சைக்கிளும் சேர்த்து எம் பண்ணிருக்கானா? மேனிபுலேஷன். இது என்னது? அடுத்த சைக்கிள் என்னது? ரிவர்சலா? இதுதான் நான் சொன்ன அந்த எக்ஸ்ன்றது ரீட்ரேஸ்மெண்டா இருக்கும் இல்ல ரிவர்சலா இருக்கும். புரியுதா? அதனாலதான் நான் உன்ன அந்த PO3 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 கத்துறது என்ன? 1 AM 5 AM 9 AM இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஆனா இது நம்ம டெய்லி இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க ஒன்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இண்டிகேட்டர் வாங்கிடுவீங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது சும்மா புறணாதான். இதை வச்சுலாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம கத்துக்க போற கான்செப்டே டோட்டலா டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஆனா அதுக்கு முதல்ல இது தெரிஞ்சிருக்கும். AMDX XAMDனா என்னன்றது தெரிஞ்சாதான் அந்த கான்செப்ட் தொட முடியும். புரியுதா? புரியுது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இப்ப நான் எடுத்த ட்ரேடே பிரேக் டவுன் பண்றேன் YMல. இப்ப நான் எடுத்திருக்கேன் இந்த லாங். இன்னொரு டெய்லி சைக்கிள் எங்க ஓப்பன் ஆகுது? 18 to 0 GMT. எக்ஸ் ஏ எம் எங்க மேனிபுலேட் ஆகறான்னு பாரு. டெய்லி FEG. தெரியுதா? இங்க வேற என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு? 4 ஹவரோட ரேஞ்ச். மார்க்கெட் இந்த ஒரு 4 ஹவர் கேண்டலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். தெரியுதா? அக்யூமுலேஷன், இறக்கி மேனிபுலேஷன், SMT, everything was top tier. தேர்ஸ்டேவோட லோஸ் இவன் YM தூக்கிட்டான், NQ தூக்கி இருக்க மாட்டான். தேர்ஸ்டேவோட லோஸ், நேத்தோட லோஸ். தெரியுதா? டெய்லில ஹையர் டைம் ஃப்ரேம்ல SMT.
உள்ள லோ டைம் ஃப்ரேம்ல இன்னொரு எஸ்எம்டி. இஎஸ் போயிட்டு லண்டனோட லோ தூக்கி இருக்க மாட்டான். இது லண்டனோட லோ. இஎஸ் தூக்கல, ஒய்எம் தூக்கி இருப்போம். சரிதா? அப்ப எனக்கு இங்க 2 எஸ்எம்டி இருக்கு இந்த ட்ரேடுக்கு. நான் என்டர் ஆனது இந்த 5 மினிட்ல. இந்த 5 மினிட் ஐஎஃப்இஜி இந்த கேண்டில் இந்த கான்சிக்வென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேல க்ளோஸ் வச்சேனே அடுத்த கேண்டலோட ஓப்பனிங் ரேட் இருக்கு. இப்படிதான் அந்த சைக்கிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா அதை நம்ம எப்பவுமே அதை அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். அதோட பர்பஸ் வேற. அதை வச்சு ஒரு எஸ்எம்டின்னு ஒரு மேட்டர் இருக்கு, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான எஸ்எம்டி. ஆனா அதுக்கு முதல்ல இந்த சைக்கிள்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் இது. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா எல்லாருக்கும்? நவீன்ராஜ், விஸ்வா, மைக் ஆஃப்ல இருக்கு. புரிஞ்சதா புரியலையா? புரியுது ப்ரோ. சுரேஷ் ப்ரோ ஒண்ணுதான் ப்ரோ மைக் ஆஃப்ல இருக்கு. புரிஞ்சதா இல்லையா? புரியுது ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்ப ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, இப்ப யூரோ வந்து மண்டே கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப யூரோ வந்து டியூஸ்டே ஓப்பன் ஆகிறப்ப யூரோ வந்து மண்டே தூக்கி இருக்க மாட்டான். ஆனா ஜிபிபி வந்து அதே மண்டேவோட லோ தூக்கி இருப்பான்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா நம்ம இப்ப நான் ஜிபிபி ட்ரேட் பண்ணா இப்ப எனக்கு மண்டே லோ தூக்கிட்டான். ஆனா எனக்கு எக்ஸ்எல்டி இருக்கு. அப்ப ஜிபிபி நீங்க ஜிபிபி ட்ரேட் பண்றதா இருந்தா உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வரும்னா ஏஎம்டிஎக்ஸ் வரும். ஏஎம்டிஎக்ஸ் வரணும். அவன் வந்து வெட்னஸ்டே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஜிபிபி. நீங்க கரெக்டா அடுத்த வாரம் என்ன பண்றீங்கன்னா இந்த ப்ரொஃபைல பாத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி போயிட்டு ஃபோரெக்ஸ் ஃபேக்டரியில என்னைக்கு நியூஸ் வருதுன்னு பாருங்களேன். 10 மொத்தமும் பக்கவா வரும். நீங்க என்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷனோ அன்னைக்குதான் நியூஸ் இருக்கும். அதனாலதான் நான் படிச்சு சொல்லுவேன் நியூஸ் ட்ரேட் பண்றது ஈஸின்னு. ஏஎம்டிஎக்ஸ் என்னைக்கு டீ வருதோ அதான் நியூஸ். அன்னைக்கு நீ எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் டைமுமே எடுத்து பாரு, அன்னைக்கு நியூஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் உனக்கு மேனிபுலேஷன் நடந்திருக்கும். அப்படி இன்கேஸ் மேனிபுலேஷன் நடக்காத பட்சத்தில் நியூஸ் மேனிபுலேட் பண்ணிட்டு அன்னைக்கே உனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதாவது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வர நியூஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேண்டில் ஃபேக்கா இருக்கும். அப்படியே அதை ட்ரிபிள் த மடங்கு பம்ப் பண்ணிப்பாங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி விட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று யூரோல வந்துட்டு லைவ்ல யார் இருந்தா அப்ப இது ஃபர்ஸ்ட் மூவ் ஃபேக்கா மேனிபுலேஷன் பண்ணாங்களா, அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்த கேண்டிலே. ஸோ இப்படிதான் ப்ரோ இந்த சைக்கிள்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஆனா மறுபடியும் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இது மார்க்கெட், இதுதான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற கான்செப்டோட பேசிக் கோர். இதுல வீக்கா இருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் புரியாது. ஸோ நெக்ஸ்ட் 1 வீக் உங்களுக்கு இதுவும் ப்ராக்டிஸ். எப்படி நம்ம எப்படி நீங்க பயாஸ் ஃப்ரேம் ஒர்க்கு பேர பாக்குறீங்களோ அது கூட சேர்த்து இதையும் பாருங்க. அதை நோட்டீஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். நீ எந்த 4 ஹவர் கேண்டில் நீ பிடிக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் எந்த கேண்டில் ஆகலாம், 1 AM ஆகறானா 5 AM ஆகறானா 9 AM ஆகறான்றதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. சார்ட் பார்க்க தெளிவாயிடும். இல்ல அதுதான் மறுபடியும் சொல்லிட்டு தப்பா புல் பண்ற போறீங்க. 18 to 18 தான் டெய்லி சைக்கிளுக்கு. 18 to 00 ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம். 18 to 00 மொதல் 6 மணி நேரம். 00 to 6 AM அடுத்த 6 மணி நேரம். 6 to 12 அடுத்த 6 மணி நேரம். 12 to 18 அடுத்த 6 மணி நேரம். இதை நீங்க ஒரு விதமா அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், 3 செஷனுமே 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம். ஐசிடியோட ஒரிஜினல் கில் ஜோன்ஸ் ஏசியா 6 மணி நேரம், லண்டன் 6 மணி நேரம், என்ஒய்ஏஎம் 6 மணி நேரம், என்ஒய்பிஎம் 6 மணி நேரம். ஆனா இதுல எல்லா நேரமும் நம்மளால சார்ட்ல இருக்க முடியாதுதான் ஐசிடி கில் ஜோன்ஸ் ஒரு மேட்டர் வந்தது. அதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பெசிபிக்கான டைமிங் 20 to 00, 2 to 5, 7 to 10, 10 to 12. ஆனா ஐசிடியோட ஆக்சுவல் மார்க்கெட்டோட செஷன்ஸ் இதுதான். ஏசியன் செஷன்னா 18 to 00, லண்டன்னா 00 to 6, நியூயார்க்ல வந்து நியூயார்க் ஏஎம் பிஎம்னு வாங்க. ஏன்னா ஐசிடி கண்டுபிடிச்சது வந்து அது ஃபியூச்சர்ஸ்க்கு வரும். ஏஎம் பிஎம் ஃபோரெக்ஸ்க்கு ஏஎம் பிஎம் வராது. அதனால இது 6 to 12 ஏஎம் செஷன், 12 to 18 பிஎம் செஷன். கரெக்டா அடிச்சுப்பார். ஃபர்ஸ்ட் குவார்டர் என்ன பண்ணிருக்கான், அக்யூமுலேஷன். ரெண்டாவது குவார்டர் என்ன பண்ணிருக்கான், அக்யூமுலேஷன். மூணாவது குவார்டர் மேனிபுலேஷன், அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன். இது ஏஎம்டிஎக்ஸ் எக்ஸ்ஏஎம்டின்னு மட்டும் அந்த ப்ரொஃபைல் மட்டும் கிடையாது. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபைல். ஆனா மார்க்கெட் ஏஏஎம்டி கூட பண்ணும். சில சமயம் எல்லாம் எக்ஸ்ஏஎம் கூட பண்ணும்.
ஆனா அதெல்லாம் ரிப்பீட்டடா வராதனால யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. பட் அப்படியும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு மார்க்கெட்ல. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் இன்டு அ கீ லெவல் அட் அ கீ டைம் டிஸ்ட்ரிபியூஷன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் ரொம்ப ஓவர் டோஸ் பண்ண விரும்பல, இதோட நிறுத்திக்கிறேன். மிச்சத்தை நம்ம அப்ப அப்கமிங் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது புரியும். புரிஞ்சு